மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 2ல் 4வது சாப்டர் வடிவியல் பார்க்கலாம். அதில் பயிற்சி 4.3ல் இருக்கக்கூடிய கணக்குகளை இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். பயிற்சி 4.3 பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள். ஃபஸ்ட்டு கணக்கு, ஓர் இரு சமபக்க செங்கோண முக்கோணத்தின் கோணங்கள் யாவை? இப்போ இது ஒரு இரு சமபக்க செங்கோண முக்கோணம், ஒரு படம் ஒன்று வரைஞ்சிக்கிறோம். இதில் ஒரு கோணம் செங்கோணம்னால ஒரு கோணம் வந்து 90 டிகிரி இருக்கும், மற்ற இரண்டு பக்கங்களும் சமமாக இருக்குது. ஸோ இரண்டு சமமாக இருக்கக்கூடிய பக்கங்களுக்கு இடையே உள்ள கோணங்களும் சமமாக இருக்கும். அதனால் ரெண்டையுமே ஒரே எழுத்தால் ஆங்கில எழுத்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இதில் ஏ கிட்ட எக்ஸு, பி கிட்ட 90, சி கிட்ட எக்ஸ் டிகிரி இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கூட்டும்போது நமக்கு எக்ஸையும் கூட்டிங்கன்னா 2x + 90 = 180 டிகிரி. 2x மட்டும் வச்சுக்கோங்க. 90 அந்த பக்கம் வலதுகை பக்கம் வரும்போது மைனஸில் வந்துடும். ஸோ 180 90 கழிச்சிங்கன்னா 90. 2x = 90 டிகிரினா 1x = 90 2ஆல் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. அப்போ எக்ஸ் வர இடத்துல நமக்கு 45 டிகிரி வருது. ஸோ தேவையான கோணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி, 90 டிகிரி, 45 டிகிரி. ரெண்டாவது கணக்கு, கொடுக்கப்பட்ட முக்கோணம் எவ்வகையை சார்ந்தது? ஒரு படம் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதில் 2 பக்கங்கள் வந்து சமமாக இருக்குது, 3வது பக்கம் மாறுபட்டு இருக்குது. இது எந்த விடையை கரெக்டாக இதுக்கு பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இரு சம பக்க, இது படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது இது ஒரு விரிகோண முக்கோணமாக இருக்குது. ஸோ இரு சம பக்க விரிகோண முக்கோணம் அப்படிங்கிற இந்த பதில் தான் இதுதான் இதுக்கு சரியான பதில். 3வது இரு சம பக்க விரிகோண முக்கோணம், இதுதான் பதில். 3வது கணக்கு, பின் வருவனவற்றுள் பொருத்தம் இல்லாதது எது? இதில் எது வந்து பொருத்தம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்ற இரு சமபக்க விரிகோண முக்கோணம், இரு சமபக்க குறுங்கோண முக்கோணம், சமபக்க குறுங்கோண முக்கோணம், இது மூன்றும் பொருத்தமானது. மாறுபட்டு இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சமபக்க விரிகோண முக்கோணம். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு முக்கோணம் ஒன்று வரைகிறோம், எல்லாமே ஒரே அளவுடைய, இப்போ 4 பக்கங்களுடைய ஒரு முக்கோணம் நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இது சமபக்க முக்கோணம். இதில் இருக்கக்கூடிய கோணங்கள் கண்டிப்பாக குறுங்கோணமாக தான் நமக்கு அமையும். ஆனால் சம பக்கத்தில் விரிகோணம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இதில் எது பொருத்தம் இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா சமபக்க விரிகோண முக்கோணம் அப்படிங்கிறது தான் பொருத்தம் இல்லாதது. 4வது கணக்கு, இரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு கோணம் 124 டிகிரி எனில் மற்ற இரு கோணங்களை காண்க. இதுலேயே நமக்கு தெரியும், ஒரு படம் ஒன்று வரைஞ்சிக்கிறோம். அதில் வந்து ஏபி பக்கமும் ஏசி பக்கமும் சமம். ஏன்னா இரு சம பக்கம் முக்கோணம் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 பக்கங்கள் சமமாக இருக்கும். 2 பக்கங்கள் சமமாக இருக்கிறதோட அந்த பக்கங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய 2 கோணங்களும் சமமாக இருக்கும். ஸோ 2 கோணத்தையும் தெரியாத, அதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதே சமயம் முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஸோ 3 கோணத்தையும் கூட்டினா 180 டிகிரி. ஏ கிட்ட வந்து 124 டிகிரி, பி கிட்ட எக்ஸு, சி கிட்ட எக்ஸ் = 180 டிகிரி. 124 டிகிரி ப்ளஸ் எக்ஸை கூட்டிங்கன்னா 2x = 180 டிகிரி. இப்போ 2x மட்டும் வச்சுக்கிறீங்க. 180 - 124 இந்த பக்கம் வரும்போது மைனஸில் வந்துடும். 180ல் 124 கழிச்சிங்கன்னா 56 டிகிரி. அப்போ 2x = 56 டிகிரினா 1x = 28 டிகிரி. ஸோ எக்ஸின் மதிப்பு 28 டிகிரி. மற்ற இரு கோணங்கள் என்னவாக இருக்கும்னா 28 டிகிரி மற்றும் 28 டிகிரியாக இருக்கும். 5வது கணக்கு, படம் ஏபிசிடி என்பது ஒரு சதுரமாகும். ஏ மற்றும் சியை இணைத்து ஒரு கோடு வரைந்தால் உருவாகும் இரு முக்கோணங்கள் எவ்வகையை சார்ந்தது? இரு முக்கோணங்களும் செங்கோண முக்கோணங்கள் ஆகும். ஏன்னா எல் வடிவம் வந்துச்சுனாலே நமக்கு அந்த இடத்துல 90 டிகிரி இருக்கும். அதனால 2 முக்கோணங்களும் செங்கோண முக்கோணங்களாக இருக்கும். 6வது கணக்கு, ஏபி = 6 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டு வரைஞ்சாச்சு. ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சிருக்கேன். அக்கோட்டு துண்டின் ஒவ்வொரு முனையிலும் ஏபிக்கு செங்குத்தாக 2 செங்குத்து கோடு வரைகிறோம். அவ்விரு செங்குத்து கோடுகளும் ஒன்றுக்கொன்று இணையான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக 2 பக்கம் பாருங்கள், ஏ கிட்ட ஒரு கோடு, பி கிட்ட ஒரு செங்குத்து கோடு. அந்த செங்குத்து கோடுங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா எல் வடிவம் வருது, 90 டிகிரி வரும். 2 செங்குத்து கோடுகளும் கண்டிப்பாக ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கும். அடுத்து மேற்சிந்தனை கணக்குகள். 7வது கணக்கு, 90 டிகிரி, 90 டிகிரி, 0 டிகிரி ஆகிய கோணங்களை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமான்னு கேட்குறாங்க. ஏன்னு கேட்குறாங்க. இதுக்கு 2 காரணம் சொல்லியிருக்கேன். தீர்வு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கோணத்துக்கு 3 கோணங்கள் இருக்கணும். அந்த 3 கோணங்களின் கூடுதல் வந்து நமக்கு 180 டிகிரி வரணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். இப்போ நம்ம என்ன செய்யலாம், அவங்க கொடுத்துருக்க விவரத்தின்படி இந்த பக்கம் வந்து ஒரு 90 டிகிரி வச்சு ஒரு அது வரைஞ்சாச்சு கோணம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 90 டிகிரிக்கு ஒரு கோணம் வரைஞ்சாச்சு. 3வது இது வந்து கோணமே இல்லை, 0 டிகிரி அப்படின்னு சொன்னால் அந்த கோட்டின் மீதே இன்னொரு கோடு அமையும். அதுதான் 0 டிகிரி. 0 டிகிரினா அந்த இடத்துல இந்த கேப் விழுந்தால் மட்டும்தான் உனக்கு கோணம் உருவாகும். கேப்பே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கோணம் வந்து வராது. அப்போ இந்த 0 டிகிரிங்கிறது இப்படி தான் வரும்.
90 டிகிரி இங்கே போட்டுருவோம், 90 டிகிரி இங்கே போட்டுருவோம். அப்போ நமக்கு இது ஒரு பாக்ஸ் டப்பா மாதிரி தான் வருமே ஒழிய முக்கோணத்தை நம்மளால் அமைக்க முடியாது. இது ஒரு காரணம். அதே மாதிரி ஒரு முக்கோணத்துக்கு ஒரே ஒரு செங்கோணம் மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு விரிகோணம் மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு 2 காரணம் இதில் சொல்லியிருக்கேன். 90 டிகிரி கூட்டல் 90 டிகிரி ஈக்குவல் டு 0 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. 3ஐயும் கூட்டி பார்த்தா 180 வருது. முக்கோணத்தின் 3 கோணங்களையும் கூட 180 டிகிரி தான். ஆனால் 2 கோணத்தை கூட்டினாலே நமக்கு 180 டிகிரி கிடச்சிருது. 3வது கோணத்தை கூட்டினா தானே நமக்கு 180 டிகிரி வரணும். 3வது கோணம்ங்கிறது ஒன்றுமே இல்லை. ஸோ 3வது கோணம் 0 டிகிரியாக இருப்பதால் முக்கோணம் அமைக்க இயலாது. இது ஒரு காரணம். இன்னொன்று என்ன சொல்லலாம், ஒரு முக்கோணத்தில் ஒரு செங்கோணம் மட்டுமே அமையும். 2 செங்கோணங்களாக இருப்பதால் முக்கோணம் நம்மளால் அமைக்க இயலாது. இது இந்த மாதிரி 2 பாயிண்ட்டை வந்து நம்ம சொல்லலாம். 8வது கணக்கு, பின் வருவனவற்றுள் எது சரியான கூற்று ஏன்? ஒவ்வொரு சமபக்க முக்கோணமும் ஓர் இரு சமபக்க முக்கோணமாகும். 2வது, ஒவ்வொரு இரு சமபக்க முக்கோணமும் ஒரு சமபக்க முக்கோணம் ஆகும். இந்த 2 கூற்றில் எது சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் கூற்று ஆ கூற்று தான் சரியானது. ஏன் அப்படின்னா ஒரு இரு சமபக்க முக்கோணத்தில் இரு சமமான பக்கங்கள் மட்டுமே போதுமானது. 3வது பக்கம் எதுவாயினும் பரவாயில்லை. நம்ம வந்து ஒரு முக்கோணம் ஒன்று வரைகிறோம். இது வந்து ஒரு இருசம பக்கமாக இருக்கணும்னா இந்த 2 பக்கங்கள் மட்டும்தான் நமக்கு என்னவா இருக்கணும், சமமாக இருக்கணுங்கிற ஒரு கண்டிஷன். 3வது பக்கம் எந்த அளவு வேணாலும் இருக்கலாம், அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ அது சமபக்க முக்கோணமாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஸோ ஒரு இரு சமபக்க முக்கோணத்தில் இரு சமமான பக்கங்கள் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். 3வது பக்கம் எதுவாயினும் பரவாயில்லை. அதனால கொடுக்கப்பட்ட இந்த 2 கூற்றுகளில் முதல் கூற்று சரியானது. 9வது கணக்கு, ஒரு இரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு கோணம் 70 டிகிரி எனில் மற்ற இரு கோணங்களின் அளவுகள் என்னென்னவாக இருக்கலாம்? இப்போ இரு சமபக்க முக்கோணம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ 2 கோணம் சமமாக இருக்கணும், ஒரு கோணம் மாறுபட்டு இருக்கணும். முதல் படத்தில் 70 டிகிரியை ஒரு கோணமாக வச்சுட்டு மற்ற 2 கோணங்களையும் சம கோணங்களாக எடுத்திருக்கேன். அப்போ முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஸோ எக்ஸ் கூட்டல் 70 ஈக்குவல் டு 180. எக்ஸை கூட்டிங்கன்னா 2x. 2x கூட்டல் 70 ஈக்குவல் டு 180. ஸோ 2x ஈக்குவல் டு 180 ப்ளஸ் 70 ஈக்குவல்ட்டுக்கு அடுத்த பக்கம் வரும்போது -70 வந்துடும். இப்போ 2x ஈக்குவல் டு 180ல் 70 கழிச்சிங்கன்னா 110 டிகிரி. எக்ஸின் மதிப்பு 110 2ஆல் வகுத்தீங்கன்னா 55 டிகிரி. அப்போ எக்ஸுங்கிறது 55. அப்போ 2 பக்கமும் எக்ஸில் இருக்கனால 2 பக்கமும் 55 டிகிரி இருக்கலாம். இது ஒரு சான்ஸ். அதாவது 70 டிகிரி 55 டிகிரி அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த எக்ஸுங்கிறது தெரியாத கோணமாகவும் 2 கோணமும் 70 இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் கூட்டல் 70 ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இந்த 70 கூட்டிங்கன்னா 140. எக்ஸ் ப்ளஸ் 140 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. 140 இந்த பக்கம் வரும்போது மைனஸில் வந்துடும். ஸோ 180ல் 140 கழிச்சிங்கன்னா 40 டிகிரி. அப்போ மற்ற 2 கோணங்கள் 70 டிகிரியாக தவிர மிச்சம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் 55 இருக்கலாம். இல்லைன்னா இன்னொரு 70 டிகிரி மற்றும் 40 டிகிரியாகவும் இருக்கலாம். 2 சான்ஸ். ஒன்று 70-40, இன்னொன்று 55-55. 3வது கோணம் 70 டிகிரியாக இருக்கணும். 10வது கணக்கு, பின் வருவனவற்றுள் எவை இரு சமபக்க முக்கோணத்தின் பக்கங்களாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 2 பக்கங்கள் சமமாக இருக்குது. கணக்கில் 3 சென்டிமீட்டர் சமமாக இருக்குது 2 தடவை. ஆவனால் 2 சென்டிமீட்டர் 2 தடவை வந்திருக்கு. ஈனால் 6 சென்டிமீட்டர் 2 தடவை வந்திருக்கு. ஈயனால் 4 சென்டிமீட்டர் 2 தடவை வந்திருக்கு. ஸோ டக்குன்னு பார்த்தோம்னா எல்லாமே இருசம பக்க முக்கோணம் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் இதில் எல்லாமே முக்கோணங்களாக அமையாது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், முக்கோண சமநிலை விதியை வந்து நம்ம சோதனை பண்ணி பார்க்குறோம். முதல் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். இதில் முதல்ல இருக்கக்கூடிய இந்த 3 பக்கங்களில் எது 2 சிறிய பக்கங்களோ அதை எடுத்துக்கிறோம். 3 அது 2ஐயும் கூட்டினீங்கன்னா 6. இந்த கூட்டி வந்த விடையானது நம்ம 3ஆவதாக ஒன்று ரெஸ்ட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை விட பெரிதாக இருந்தால் மட்டும்தான் முக்கோணம் அமையும். அதற்கு சமமாகவோ அதை விட குறைவாகவோ இருந்தால் முக்கோணம் அமைக்க இயலாது. இப்போ இதில் பாருங்கள் 3ஐயும் கூட்டிங்கன்னா 6. அது 3ஆவதாக நம்ம விட்ட நம்பர் 6க்கு சமமாக இருக்கிறதுனால முக்கோணம் அமைக்க முடியாது. 2வது 5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர். இதில் 2 சிறிய அளவுகள் 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர். 2ஐயும் கூட்டினீங்கன்னா 4. இந்த 4 வந்து எப்படி இருக்கணும், அந்த நம்ம ரெஸ்ட்டில் வச்சுருக்க 5ஐ விட பெரிய நம்பராக இருக்கணும். ஆனால் கூட்டி வந்த விடையானது 5ஐ விட சிறியதாக இருப்பதால் முக்கோணம் நம்மளால் அமைக்க முடியாது. அடுத்தது 3வது ஆப்ஷன், 2 சிறிய அலகுகள் 6 சென்டிமீட்டர் 2 எடுத்துக்கிறோம். 2ஐயும் கூட்டும்போது 12. இது வந்து நம்ம 7ங்கிற விட்ட நம்பரை விட பெரியதாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்மளால் ஒரு முக்கோணத்தை அமைக்க முடியும். அதே சமயம் இதில் 2 பக்கங்கள் சமமாக இருக்கிறதுனால இது ஒரு இருசம பக்க முக்கோணமாக அமையும்.
4வதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த கொடுக்கப்பட்ட விடையில் 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 2 சிறிய பக்கங்கள் 4 4 ரெண்டையும் எடுத்துக்கிறோம். அது ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு 8 சென்டிமீட்டர் தான் விடையாக கிடைக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ரெண்டையும் கூட்டி வரக்கூடிய விடையானது ரெஸ்ட்டில் வச்சுருக்க விடையை விட பெரிதாக இருக்கணும். அதுக்கு சமமாகவோ குறைவாகவோ இருந்தால் முக்கோணம் அமைக்க முடியாது. இதில் 8 சமமாக வந்துருச்சு. கூட்டி வந்த விடையும் நம்ம விட்டுட்டு வந்த அந்த பக்கத்தோட விடையும் சமமாக இருக்கிறதுனால இதுவும் முக்கோணம் அமைக்க முடியாது. ஸோ இதுக்கு எது நமக்கு பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈங்கிறது தான் நமக்கு இதுக்கு பொருத்தமான விடை. 12வது கணக்கு, முக்கோணத்தின் இரு பக்கங்கள் அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. 3வது பக்கத்தை காண்க. 3வது பக்க அளவு எவையேனும் 3 அளவுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே சொல்லிடலாம். பக்கம் 1 பக்கம் 2 ஒரு முக்கோணத்துக்கு 2 பக்கம் கொடுத்துட்டு 3வது பக்கம் எந்த நம்பர்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணிக்கணும்னா, முதல்ல 7 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் ரெண்டையும் கழிச்சுக்கோங்க. கழிச்சிங்கன்னா 3 நான் கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். கூட்டி பார்த்தீங்கன்னா 7 4 கூட்டினா 11. அப்போ 3 சென்டிமீட்டருக்கும் 11 சென்டிமீட்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லா எண்களுமே 3வது பக்கமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. 2வது 8 8 கொடுத்துருக்காங்க. 8ஐயும் கழிச்சிங்கன்னா 8லேருந்து 8 கழிச்சிங்கன்னா 0. 8ஓட 8 கூட்டினீங்கன்னா 16. ஸோ 0 சென்டிமீட்டருக்கும் 16 சென்டிமீட்டருக்கும் இடையில் எந்த எண்கள் வேணாலும் இதுக்கு நம்ம பொருத்தமானதாக எடுத்துக்கலாம். அடுத்தது 3வது 7.5 சென்டிமீட்டர் 3.5 சென்டிமீட்டர். 7.5ல் 3.5 கழிச்சிங்கன்னா 4. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 11. ஸோ 4க்கும் 11க்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லா அலகுகளும் இந்த 3வது பக்க அளவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 4க்கும் 11க்கும் இடையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 6 7 8 9 10 இந்த எண்களில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 4வது 10 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர். இதில் பெரிய நம்பர் 14, சின்ன நம்பர் 10. ஸோ 14 இருந்து 10 கழிச்சிட்டிங்கன்னா 4 சென்டிமீட்டர். 14ஐயும் 10ஐயும் கூட்டினீங்கன்னா 24 சென்டிமீட்டர். அப்போ அவங்க நமக்கு 3வது பக்க அளவு இந்த 4வது ஆப்ஷனுக்கு 4 சென்டிமீட்டருக்கும் 24 சென்டிமீட்டருக்கும் இடையில் எடுத்துக்கலாம். இப்போ 4 விட பெருசுனா 5லேருந்து 23 வரைக்கும் நம்ம எந்த நம்பர் வேணாலும் இந்த இடத்துல போட்டுக்கலாம். 13வது அட்டவணையை நிறைவு செய்க. முக்கோணத்தின் வகைகள் கோணங்கள் கொடுத்துருக்காங்க. எவையேனும் இரு கோணங்கள் 3வது கோணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குறுங்கோண முக்கோணம் எப்போதும் குறுங்கோணங்களாக இருக்கும். செங்கோண முக்கோணத்தில் ஒரு கோணம் செங்கோணம் வந்துருச்சுன்னா மற்ற 2 கோணங்களும் குறுங்கோணங்களாக தான் இருக்கணும். 3வது விரிகோண முக்கோணமாக இருந்தால் மற்ற 2 கோணங்களும் எப்போதும் குறுங்கோணங்களாக தான் அமையும். அடுத்து 2வது வந்துருங்க. 3வது கோணம் சொல்லும்போது குறுங்கோணத்தில் 3வது கோணம் குறுங்கோணமாக இருக்கும். செங்கோண முக்கோணத்தில் 3வது கோணம் செங்கோணமாக இருக்கும். விரிகோண முக்கோணத்தில் 3வது கோணம் விரிகோணம். ஏன்னா மற்ற 2 என்ன வந்துடும்னா குறுங்கோணங்களாக வந்துடும். கொள்குறி வகை வினாக்கள் தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். இந்த கணக்குக்கான பதிலை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து இது பொருத்தமான பதில் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.